ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சாரியை வச்சு மேக்ஸி ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபுல் சாரீ எடுத்திருக்கேன். அது போக லைனிங் வந்து ஒரு 4 மீட்டர் எடுத்திருக்கேன். சுடிதாரோட நம்ம இடுப்பு சுற்றளவு மட்டும் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இடுப்பு சுற்றளவு ஒன் சைடு வந்து 14 இன்ச் வருது. ஸோ டோட்டலாக 28 இன்ச் இடுப்பு சுற்றளவு. அது எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கீழே எக்ஸஸாக இருக்கிற கிளாத்துக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம போட்டிருக்கிற லைன்லேருந்து டோட்டல் டாப்போட ஹைட் வந்து 14.5 இன்ச் எடுத்திருக்கேன். 2 சைடும் 14.5 இன்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குறிச்சிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். மேல் பார்ட் மட்டும் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கிற டிசி மார்க் எல்லோ கலர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரைட்டாக தெரியல. நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஹிப் சைஸ் வந்து 28 இன்ச்சு. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 இன்ச் வரும். ஸோ இடுப்பு சுற்றளவு நம்ம 7 இன்ச் குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச்சும் குறிச்சிக்கலாம். இப்போது மேலே டோட்டல் ஷோல்டர் 6 இன்ச் நான் எடுத்திருக்கேன். ஷோல்டருக்கு 3 இன்ச்சும் நெக்குக்கு 3 இன்ச்சும் வரும். இப்போ 6 இன்ச் 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோலும் அதே அளவு 6 இன்ச் எடுத்துக்கிறேன். இதுவே நீங்கள் ப்ளவுஸ் அப்படின்னா 28 இன்ச் இடுப்பு சுற்றளவு வந்துச்சு அப்படின்னா ஷோல்டர் 5.5 இன்ச் குறிப்போம். நம்ம இப்போ சுடிதார் அப்படிங்கிறனால 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சாக நான் ஷோல்டர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 6 இன்ச்சு குறிச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது அதோட சென்ட்ரு குறிச்சிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ சின்ன சைஸ் அப்படிங்கிறனால நான் 1.25 இன்ச் குறிக்கிறேன். அதுவே இடுப்பு சுற்றளவு 30 இன்ச்சுக்கு மேலே வந்துச்சுன்னா 1.5 இன்ச் நீங்கள் இந்த இடத்துல குறிக்கணும். அடுத்தது நம்ம செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கணும். செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இடுப்பு சுற்றளவு கூட 1 இன்ச் ஆட் பண்ணிங்க அப்படின்னா செஸ்ட் அளவு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 7 இன்ச் இடுப்பு சுற்றளவு வருது இல்லைங்களா, அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 இன்ச் வரும். ஸோ செஸ்ட் அளவு 8 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா இடுப்பு சைஸ் அளவுக்குமே இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கலாம். அதுவே 30 சைஸ்க்கு மேலே இடுப்பு சுற்றளவு அப்படின்னா 1.25 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு வளைவு போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஆம் ஹோல் வளைவு போட்டது கரெக்டானு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு 7 இன்ச் வருது, கரெக்டாக இருக்குது. இடுப்பு சுற்றளவு ஒன் சைடு அளவு என்ன வருதோ அதே அளவு ஆம் ஹோலுக்கும் வரும், கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் அந்த மாதிரி. இப்போது நெக் வந்து நம்ம எவ்வளோன்னு குறிச்சிக்கலாம். நெக் வந்து நான் 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். கீழே நெக்கோட இறக்கம் ஃப்ரண்ட் நெக் 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ வி ஷேப் கட் பண்ண போகிற ஃப்ரண்ட்டில். ஸோ அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் வி ஷேப்க்கு ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து 2 சைடும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம டாப்போட ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சாச்சு. இப்போ நம்ம சுற்றியும் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக் மட்டும் கட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஆம் ஹோல், கீழே இடுப்பு சுற்றளவு எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. சென்டர் டாட் நம்ம மெஷர்மெண்ட் குறிக்கணும். அதுக்காக இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த லைன் வரைக்கும் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது இதை பிரிச்சுக்கலாம். இப்போது 4.5 இன்ச் ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. டாட் வந்து நான் 4.5 இன்ச் ஹைட்டில் பிடிக்க போகிறேன். இப்போது ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம்.
இப்போ கீழே நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே 2 சைடும் 1/2 இன்ச் 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பேக் பீஸை தனியாக எடுத்துட்டு ஃப்ரண்ட் பீஸோட நெக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டு குடஞ்சி வெட்டுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் உள்ள மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது பேக் பீஸ் எடுத்துக்கலாம். பேக் பீஸோட நெக்கு வரைஞ்சிக்கலாம். அதுக்கு நான் அதே மாதிரி நெக்கோட வித்து 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து நான் 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். கீழேயும் 3 இன்ச் குறிச்சிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் ஸ்கேலை வச்சு ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போ பேக் நெக் வரைஞ்சாச்சு. கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்களும் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சாரீ ஏதாவது யூஸ் பண்ணாத சாரீ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுடைய இடுப்பு மெஷர்மெண்ட்ஸை வச்சு. இப்போது டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடும் 1/2 இன்ச் விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். 2 பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நம்ம நெக்லேருந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, வி ஷேப்பும் பேக் சைடோட ரவுண்ட் ஷேப் ரெண்டையுமே வச்சுருக்கலாம். அந்த கிளாத்தை வச்சுட்டு இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் எடுத்துகிட்டு டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் கட் பண்ணி எடுக்கிறேன். எக்ஸ்ட்ரா நீங்கள் கட் பண்ண லைனிங் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா இதில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நெக்கு வரைஞ்சோம் நெக் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதோட கரெக்டான மெஷர்மெண்ட்ஸை குறிச்சிட்டு அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 1 1/4 இன்ச் அல்லது 1 1/2 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 1/4 இன்ச் எடுக்கிறேன்.
ஃபஸ்ட்டு டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சுற்றியும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றியும் ஒரு 1/4 இன்ச்சில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா லைனிங் கிளாத்து, அதை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் குத்திக்கலாம். நான் பேக் பீஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேக் பீஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது கீழே ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சில் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் சுற்றியும். இப்போ 1/4 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை நம்ம நெக்கில் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம சுற்றியும் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது அங்கங்கே சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் திருப்பும்போது அழகாக திரும்பி வரும். நம்ம இந்த மாதிரி கட் கொடுக்கல அப்படின்னா திருப்பும்போது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த சின்ன சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அழகாக நெக் வந்து படிஞ்சு நிற்கும். இப்போது அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி ஒரு படிமான தையல் மட்டும் ஊசி இடையில போட்டுக்கலாம் ஓரமாக. இந்த மாதிரி மேலே லைனிங்கில் நல்லா எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது பேக் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இதை ஃபினிஷ் பண்ண வேண்டாம். ஃப்ரண்ட் பீஸ் இதே மாதிரி நெக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துகிட்டு இதே மாதிரி சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நெக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட் பீஸில் வி நெக் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி 1/4 இன்ச் மடித்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சென்டரும் ஒன்றா வர மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கலாம். நகராமல் இருக்கிறதுக்காக. பின் பண்ணிவிட்டு சுற்றியும் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி படிமான தையல் போடணும். வி நெக் அப்படிங்கிறதுனால சென்டரில் வரும்போது அந்த இடத்துல ஊசியை நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பி மறுபடியும் லைனிங் மேலேயும் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை அப்படியே திருப்பி மெயின் கிளாத் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம வந்து பேக் பீஸ் ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்கோம். நெக் பீஸ் மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஓரத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம டாட்க்கு ஆல்ரெடி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கே கட் கொடுத்து வச்சுருக்கோம். அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஒரு 4.5 இன்ச்சுக்கு நம்ம குறிச்சிருக்கோம் இல்லையா, 4.5 இன்ச்சு ஹைட் வரைக்கும் டாட் பிடிச்சிக்கலாம். ரெண்டு சைடும் அதே மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பீஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இது எப்படி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கலாம். பேக் பீஸ்லேயும் இதே மாதிரி டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம்.
இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேக் பீஸ் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை வச்சுக்கலாம். நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதை அப்படியே திருப்பி ரெண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு இப்போ ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சுட்டு இந்த லைனிங்கோட எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள். இப்போது அந்த பிசுறு வந்து பேக் சைடு வர மாதிரி திருப்பிட்டு இப்போது அப்படியே அந்த கிளாத்தை மடித்து மேலே ஒரு சுற்றியும் படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த பிசுறு வந்து பேக் சைடு வர மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போது நெக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். சுற்றியும் இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து நான் பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்கொயர் டைப்பில் 4 பக்கமும் ஒரே அளவு வர மாதிரி 19 இன்ச் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 4 சைடும் 19 இன்ச் வர மாதிரி ஸ்கொயர் டைப்பில் எடுத்துக்கோங்க கிளாத்து. இப்போது அதையே அப்படியே இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை இன்னொரு டைம் ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 9 இன்ச் நம்ம குறிச்சிக்கலாம். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 9 இன்ச் அப்படியே
சுற்றியும் 9 இன்ச் குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி அம்பர்லா டைப்பில் சுற்றியும் நம்ம 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதையே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம இந்த மாதிரி டிசியில் சென்ட்ரு பாயிண்ட்டை குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி குறிச்சிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நம்ம சென்ட்ரு நோட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை ஸ்கேல் வச்சு ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம். 2 சென்ட்ரும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போது சென்ட்ரு லைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாப் தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த டாப்போட ஆர்ம் ஹோல் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ம் ஹோல் ஃபுல் ஆர்ம் ஹோலை வச்சு தான் நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்லீவுக்கு கட் பண்ண போகிறோம். எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போது டோட்டலாக எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் செக் பண்ணிக்கலாம். டோட்டல் ஆர்ம் ஹோல் வந்து 17 இன்ச் வருது. ஸோ 17 இன்ச்சு வந்து நம்ம 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வர ஆன்சரை வச்சு தான் நம்ம இந்த ஸ்லீவுக்கு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், 17 இன்ச்சை 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 2.83 இன்ச் 83 பாயிண்ட் வருது இல்லையா. இந்த 2.83ங்கிறத நம்ம 3 இன்ச்சாக எடுத்துக்கலாம். 3 இன்ச்சாக எடுத்துகிட்டு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம சென்டர் இருக்கு இல்லைங்களா, சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த 3 இன்ச்சு குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி 3 இன்ச் குறிச்சிட்டு அதே மாதிரி சுற்றியும் 3 இன்ச் குறிச்சிக்கோங்க. ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு வர மாதிரி சுற்றியும் 3 இன்ச் வர மாதிரி குறிச்சிக்கலாம்.
இப்போ சுற்றியும் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம குறிச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த 3 இன்ச்சை வந்து அப்படியே சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஸ்டிச்சிங்க்காக உள்ள ஒரு 1/2 இன்ச் தள்ளி இன்னொரு ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள ஒரு 1/2 இன்ச் இன்னொரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் தள்ளி உள்ள ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இது எதுக்காகனா, நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக. நம்ம கட் பண்ணும்போது இந்த உள்ள மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 1/2 இன்ச்சு, அந்த ரவுண்டில் தான் கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டரை அப்படியே பிடிச்சி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம உள்ள 1/2 இன்ச் மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போது ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா, நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த சென்டரை கட் பண்ணிடலாம். இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஆர்ம் ஹோலோட அளவும் நம்ம கட் பண்ணிக்கிற ரவுண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக வருது. ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவை வந்து நம்ம டாப்போட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த சென்டர் இருக்குல்ல, சென்டரில் சின்னதாக ஒரு டக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது கீழே ஒரு 1/4 இன்ச் ஃபஸ்ட்டு மடித்து ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் அதுக்கப்புறமா மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். நம்ம ஸ்டார்டிங்லேயே 2 ஃபோல்டிங் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 1/4 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற ஸ்லீவ எடுத்துட்டு, அதோட சென்டரும் இந்த சென்டரும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. 2யும் ஒன்றா வச்சுட்டு, இப்போ சுத்தியும் ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கீழே பாட்டம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கீழே பாட்டம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இடுப்பு சுற்றளவு டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அளந்துக்கலாம். டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ 17 இன்ச் வருது இல்லைங்க. 17 இன்ச்சு 3 மடங்காக எடுத்தோம் அப்படின்னா பாட்டமுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். 17 இன்ட்டு 3 இன்ச் அப்படிங்கும்போது 51 இன்ச் வரும். 51 இன்ச் நீளத்தில் நம்ம சாரியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஹைட்டு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹைட் பார்த்திங்கன்னா 44 இன்ச் வருது. இது கரெக்டான அளவு இருக்குது அப்படிங்கிறனால நான் அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டேன். இதுவே நீங்கள் ஹைட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். லென்த்து வந்து டோட்டல் சுற்றளவு வந்து 51 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போது 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 இன்ச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இந்த ஃப்ளீட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது நம்ம சுற்றியும் 2 இன்ச் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சுக்கு நார்மலாக தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். இப்போது இடுப்பு சுற்றளவு 17 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 17 இன்ச் இருக்குது. அப்படியே இப்போது நம்ம டாப் தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து மேலே வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து நம்ம டோட்டல் ஹைட் என்னவோ அதிலிருந்து ஒரு 2 இன்ச் குறைச்சி லைனிங் எடுத்துக்கலாம். இப்போது லைனிங்கை வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு லைனிங் பீஸை அதுக்கு மேலே வச்சு ஃப்ளீட்ஸ் பிடிக்கணும். நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்கலாம். லைனிங் வந்து உங்களுக்கு 2 மடங்காவும் இடுப்பு சுற்றளவை விட 2 மடங்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 3 மடங்கு எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளீட்ஸ் இன்னும் நிறையா பிடிக்கணும். 2 மடங்கு எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது 17 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அதில் 2 மடங்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒன் சைடுக்கு சரியாக இருக்கும். இப்போது லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். நீங்கள் இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணும்போது பிசிட் தெரியாமல் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ சைட் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு பிடிச்சா சரியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பின் குத்திக்கலாம். ரெண்டையும் ஒன்றா வச்சு பின் குத்திட்டு 1.5 இன்ச் அளவுக்கு வர மாதிரி இடுப்பு அளவு வரைக்கும் 1.5 இன்ச் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி எப்படி கிராஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி ஸ்டிச் பண்ணால் அழகாக இருக்கும்.
இப்போது கீழே ஒரு 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ணி சுற்றியும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு ஒரு டேசில்ஸ் நான் ரெடி பண்ண போகிறேன். டேசில்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க. ஃபஸ்ட்டு ரோப் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ டேசில்ஸுக்கு சதுரமாக 3 இன்ச் வர மாதிரி 4 பக்கமும் 3 இன்ச் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இப்படி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு 3 இன்ச்சை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அம்பர்லா டைப்பில் நம்ம சுற்றியும் கட் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் சர்க்கிள் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நான் ஒரு ரோப்புக்கு 7 பீஸ் வைக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மெயின் பீஸ்லேயும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி எல்லா பீஸையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது அப்படியே திருப்பி எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் சாரீ கிளாத்தில் ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டேசல்ஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு ஃபோல்டிங் பண்ணி இந்த எட்ஜில் கொஞ்சமாக இப்படி மடக்கி அதுக்கப்புறம் அதில் கிராஸாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே திருப்பிடலாம். அதே மாதிரி எல்லா பீஸையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 3/4 இன்ச் கேப்பில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிராஸாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே வரும்போது ஒரு 3/4 இன்ச்சு பாருங்கள், இந்த 3/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸாக ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இது மேக்ஸி கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து 2.5 இன்ச் இறக்கத்தில் ரோப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்ஸி ட்ரெஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.